ஆமா மீரா, இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிச்சே ஆகணும். அண்ணா வந்துட்டாரு. அண்ணா, நீ ரொம்ப சரியான நேரத்துக்கு வந்திருக்க இல்ல? என்ன மன்னிச்சிருங்க, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவன்னு. நீ அப்பாவோட கனவை பாதியில விட மாட்ட. ஐயரையா, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. சரிம்மா. அண்ணா, எங்க நின்று ஷூட்டிங் பார்க்கணும்னா 500 ரூபாய் கொடுக்கணும். கொடுங்க. அங்க நின்று பார்க்கணும்னா 100 ரூபாய். பேசாம அங்க போங்க. அங்க போய் நின்று பாருங்க. வாங்க வாங்கன்னு சொல்றல, நீங்க அங்க போய் நின்று பாருங்க. நல்லா தெரியும். போங்க. வணக்கம் சார். சார், ஹீரோ ஹீரோயினியா நம்ம படத்துல கமிட் ஆனவங்க இப்போ திடீர்னு வேற ஒரு படத்துல கமிட் ஆகி சுவிட்சர்லாந்து போயிட்டு தான் சொல்றாங்க. அதனால இப்போ வர முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன தேவையில்லாம உளர்ற? அது எப்படி நடக்கும்? இது என்ன பொட்டி கடையா எப்ப வேணாலும் திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும்? நாளைக்கு இவங்களை நம்பி தான் இந்த ஊர்ல ஷூட்டிங் பிளான் பண்ணிருக்கோம். ஆக்ட்ரஸ் எல்லாம் எப்படி ஷூட் பண்ண முடியும்? நம்ம இந்த ஷெட்யூல்ல முடிச்சுக்கிட்டு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வேற போக வேண்டியது இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ எல்லாத்தையுமே இந்த லாஸ்ட் மூவ்மெண்ட்ல தான் பண்ணிட்டு இருப்பியா? சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? வாய மூடு. நீ ஒண்ணு பண்ணு, மும்பைல போய் பாவு பச்சி கடை போடு. இன்னும் ஏங்க நின்னுட்டு இருக்க? கிளம்பு. சார், எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஆரம்பத்துல அதான சொல்லிட்டு இருக்க நீ. நாளைக்கு ஹீரோ ஹீரோயின் வர மாட்டாங்களாம். என்னது? என்னையா இப்படி என்ன போட்டு சாவடிக்கிறீங்க? இந்த லொகேஷன்ல எடுக்க வேண்டிய ஷாட் நான் யாரை வச்சு எடுப்பேன், எப்படி எடுக்க போறேன், எல்லாம் போச்சு. அந்த சீனை அவாய்ட் கூட பண்ண முடியாதியா? அது இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான சீன். நான் என்ன பண்ண போறேன்? எங்க இன்கலர் இருக்க எங்கடா சார்? இந்தாங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஏம்பா போய் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுப்பா. போப்பா. இருங்க பொறுங்க. அண்ணா, என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க இப்படி பதறீங்க? அவங்களுக்கு பதிலா வேற யாரையாவது போடுங்க. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சது. தம்பி, உங்களுக்கு எங்க விஷயம் எல்லாம் புரியாதுப்பா. இந்த சீக்வன்ஸ்ல எப்படி எடுக்கணும்னு விரும்பி இருக்க தெரியுமா? ஒரு கிராமத்து பொண்ணு, அப்புறம் ஊருக்கார பையன் ஒருத்தன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும்யா. எப்படி கிடைப்பாங்க? எனக்கு லைவா தான் வேணும். நான் லைவா தான் ஷூட் பண்ணுவேன். என்ன பண்ண போறேன்னா சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா, இத புடிங்க. புடிங்க. நிம்மதியா லசியை குடிங்க. இத பாருங்கண்ணா, நீங்க கலங்காம இருங்க. கிராமத்துல வந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்க. இங்க இருக்கிற கிராமத்து பசங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க வெளியூர்ல இருந்து ஒரு பையனையும் பொண்ணையும் கூட்டு வந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஒருவேளை நீங்க பசும்பால் கறக்கிற மாதிரி ஷூட்டிங் எடுக்கணும்னா எருமையை கூட்டு வந்து பெயிண்ட் பண்ணி பசும்பால் எடுப்பீங்களா? இல்ல, பசுமால் தானே கேட்பீங்க. அதே மாதிரி தான் எங்க ஊர்லயும் ரொம்ப புத்திசாலியான பசங்களும் பொண்ணுங்களும் இருக்காங்க. நான் சொல்றதை நம்புங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிறுத்திடுறேன். அவங்கள யாரையாவது நீங்க தேர்ந்தெடுங்க.